Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மனிதர்களை வனவிலங்குகள் தாக்குவதை தடுக்க வலியுறுத்தி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கூடலூர் நகராட்சி பகுதிகளில் காட்டு யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் தாக்கி மனித உயிர்கள் பலியாகி வருகிறது. இதனை தடுக்க வலியுறுத்தி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் அப்பகுதி மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். என்னுடைய கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எல்லா பகுதிகளும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வனவிலங்குகள், குறிப்பாக காட்டு யானை, புலி போன்ற விலங்குகளோட தொந்தரவு ரொம்ப அதிகமாகிடுச்சு. 2 நாளைக்கு முன்பாக கூட ஒரு 65 வயசுள்ள ஒரு பெண்மணியை யானை அவங்க வீட்டுக்கு முன்னாடியே போட்டு மிதித்து கொன்றுச்சு. அதெல்லாம் செய்தியில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. குறிப்பாக தேவர்சோலை பகுதியில், தேவர்சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதியிலையும் 10-12 யானை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. எத்தனை போராட்டம் பண்ணாலும் இந்த வனத்துறை இந்த விலங்குகளை யானை மேயும் போது அதுக்கு சுற்றி பாதுகாப்பு கொடுக்குறாங்களே தவிர அதை துரத்தி வனப்பகுதிக்குள்ளார வரட்டதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கிறதில்லை. குமரி மாவட்டம் புத்தன்துறை கிராமத்தில் கடல் சீற்றத்தால் சேதமடைந்த 10க்கும் மேற்பட்ட வீட்டினருக்கு அதிமுக சார்பில் ஆறுதல் கூறப்பட்டது. முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை 2வது நாளாக சந்தித்த முன்னாள் அமைச்சர் என் தளவாய் சுந்தரம் பாதிப்பிற்குள்ளான பகுதியில் தடுப்பு சுவர் அமைக்க ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் அரசை வலியுறுத்தி உள்ளதாகவும் எவ்வித உதவிக்கும் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் அங்கு நடைபெற்ற மருத்துவ முகாமையும் அவர் பார்வையிட்டார். மாவட்ட அவைத்தலைவர் சேவியர் மனோகரன், மருங்கூர் பேரூராட்சி தலைவர் லட்சுமி சீனிவாசன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிமுக சார்பில் ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கப்பட்டது. வடக்கு பிச்சாவரம் கன்னிக்கோவில் தெருவில் சமையல் சிலிண்டர் வெடித்ததால் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 குடிசை வீடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. தகவல் அறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கி வீடு கட்டுவதற்கு ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார். அப்போது பரங்கிப்பேட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் அசோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சின்ன பொதிக்குளம் கிராமத்தில் டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் 3 பெண்கள் உயிரிழந்தனர். கூவர் கூட்டம் கிராமத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் சின்ன பொதிக்குளம் ரேஷன் கடையில் பொருட்களை வாங்க டிராக்டரில் வந்தனர். பொருட்களை வாங்கி திரும்பிச் செல்லும் வழியில் டிராக்டர் கண்மாய் கரையில் கவிழ்ந்ததில் 3 பெண்கள் சம்பவ இடத்தில் பலியாகினர். மேலும் 11 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.